நடிகை ஹன்சிகாவும் அவரது கணவனான சோஹைல் கட்டூரியாவும் சமீபத்தில் விவாகரத்தாக போகிறதா தகவல்கள் பரவிட்டே இருக்குது. நடிகை ஹன்சிகா சோஹைல் கட்டூரியா அப்படிங்கிறவரை 2022 டிசம்பர் மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவருடைய முதல் மனைவி ரிங்கி பஜாஜ். இவர் ஹன்சிகாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ரிங்கி பஜாஜ். அவங்க கூட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் தான் சோஹைல் கட்டூரியா ஹன்சிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனாலேயே ஹன்சிகாவுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை நாசம் பண்ணிட்ட அப்படிங்கிற ஹோம் பிரேக்கர் அப்படிங்கிற பட்டப்பெயர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சர்ச்சைகள் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஹன்சிகாவை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனாலே சோஹைல் கட்டூரியா கூட எடுத்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அவங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து அவங்க நீக்கிட்டாங்க. இருந்தாலும் சோஹைல் அவருடைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் இருந்தார். ஹன்சிகா கூட எடுத்த புகைப்படங்கள் மட்டும்தான் அவருடைய இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சு. சமீபத்தில் பாலிவுட் மீடியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹன்சிகாவும் சோஹைல் விவாகரத்தை பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தா, அவங்க 2 பேருக்கு ஃபேமிலியும் செட் ஆகலை. மெயினாக ஹன்சிகாவுக்கு சோஹைலோட ஃபேமிலி கூட செட் ஆகவே இல்லை அப்படின்ட்டுன்னு. ஏன்னா சோஹைலோட ஃபேமிலி ஒரு பெரிய குடும்பம். அந்த பெரிய குடும்பம் கூட கூட்டு குடும்பமாக வாழ்கிறதுக்கு ஹன்சிகாவுக்கு விருப்பம் இல்லாத மாதிரியும், அதனாலே சோஹைலும் ஹன்சிகாவும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கிட்டு இருந்தாங்க. இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வந்தது. இதுக்கு இடையில இவங்களுக்குள்ள வந்த பிரச்சனைகளும் அதிகமாயிருக்கு. இதனாலே ஹன்சிகா அவங்களுடைய அம்மா கூடயும் சோஹைல் அவருடைய குடும்பத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா தகவல்கள் பரவிட்டு இருக்கு. அஃபிஷியலாக இவங்க விவாகரத்து வாங்க போகிறதாகவும் தகவல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது பற்றின ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் கேட்டதுக்கு 2 பேருமே பதில் தரலை. ஹன்சிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் தான் கெட்ட பொண்ணு, ரிங்கியோட திருமணத்தை கெடுத்து நான் தான் சோஹைலை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டுன்னு ஒரு சொல்லியிருந்தாங்க. அதை எந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பழிகள் எல்லாமே மீடியா பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனாலையும் பிரபலமாக இருக்கிறதுனாலையும் என் மேலே ஈஸியாக சுமத்தப்படுது. அதனால் இந்த பழிகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இது தாண்டி விவாகரத்தை பற்றி கேட்டதுக்கு 2 பேருமே ஒழுங்காக ஒரு பதில் சொல்லாமல் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டுன்னு தான் சொல்லலாம். இதை பற்றின உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.